அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு கஞ்சத்தனம் செய்வோருக்கு மறுமையில் கிடைக்கும் தண்டனை. கஞ்சத்தனம் செய்வோருக்கு அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் யாருக்கேனும் செல்வத்தை அளித்து அதற்குரிய ஜகாத்தை அவர் செலுத்தவில்லையாயின் மறுமையில் அவரது செல்வம் தலை வழுக்கையானன்னா தலை எப்படி வழுக்கையானா எப்படி இருக்கும், அதில் முடியும் நிற்காது, எதுவுமே நிற்காதுல, அந்த மாதிரி தலை வழுக்கையான கொடிய நஞ்சுடைய கிழட்டு பாம்பாக அவருக்கு காட்சி தரும். அல்லாஹ் ரஹ்மானே, இந்த மாதிரி தலை வழுக்கையுடைய நேரத்தில் நஞ்சுடைய கிழட்டு பாம்பாக, கிழட்டு பாம்புன்னா கிழட்டு தன்மையாக உள்ள ஒரு பாம்பு அவங்களுக்கு அந்த கஞ்சத்தனம், அவங்க செய்த கஞ்சத்தனத்தை வடிவமாக இந்த மாதிரி ஒரு வடிவத்தை அல்லாஹ் மறுமையில் அதுக்கு காட்சி கொடுப்பானா. அந்த பாம்பு மாதிரி அந்த கஞ்சத்தனம் வருமா. அதற்கு அதன் நெற்றியில் 2 கருப்பு புள்ளிகள் இருக்கும். மறுமை நாளில் அது அவரது கழுத்தில் மாலையாக சுற்றி கொள்ளும். யாரவே அவங்க செஞ்ச கஞ்சத்தனத்தினால, அந்த கஞ்சத்தனத்தின் மூலியமாக வந்த பாம்பு தான் இது. அவங்க மறுமையில் அவங்க கழுத்தில் அப்படியே பாம்பு மாதிரியே, பாம்பு கழுத்தில் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குமா. அவரது முகவாய்க்கட்டையை, அதாவது அவரது தாடைகளை பிடித்து கொண்டு, நான் தான் உனது செல்வம், நான் தான் உனது கருவூலம் என சொல்லும். இந்த தாவக்கட்டையை பிடிச்சிக்கிட்டு, நான் தான் உன்னோட செல்வம், நீ கஞ்சத்தனம் பண்ண செல்வம் நான் தான் உன்னுடைய கருவூலம் என்று சொல்லும் என கூறிவிட்டு, பிறகு தனது அருளில் இருந்து அல்லாஹ் வழங்கியதில் யார் கஞ்சத்தனம் செய்கிறாரோ அவர் அது தமக்கு நல்லது என நினைக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய அருளை நமக்கு கொடுக்குறான். அந்த அருளை கொண்டு நம்மளும் வச்சுக்கணும், மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும். தனக்கு மட்டுமே வச்சுக்கிறவங்க தான் கஞ்சத்தனம் பண்ணுறது. ஒரு சின்ன விஷயத்தை அந்த எச்சி கையால் கூட ஈய ஓட்ட மாட்டாங்க, காக்கா ஓட்ட மாட்டாங்க. ஏன்னா ஒரு பருக்க அந்த காக்காவுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தானே சாப்பிட்டு, தானே இதுங்கி, தானே ஜாமானை கழுவி, தானே சுத்தமாக வச்சுக்கிறது தான் கஞ்சத்தனம். அந்த கஞ்சத்தனத்தை செய்கிறவங்களுடைய மறுமை நிலை இவ்வளோ கொடியமாக இருக்கும். அதான் கஞ்சத்தனம் செய்கிறவர் அவரது நமக்கு நல்லது என நினைக்க வேண்டாம்ங்கிறான். இங்கே இது நல்லதுன்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காதீங்க, மறுமையில் நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறான். மாறாக அவர்களுக்கு அது கெட்டதாகும். அவர்கள் எதை கஞ்சத்தனம் செய்தார்களோ அதன் மூலம் மறுமை நாளில் அவர்களின் கழுத்தில் மாலையாக மாட்டப்படுவார்கள். வானங்கள் மற்றும் பூமியில் உரிமை அல்லாஹுக்கே உரியது. நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிகிறவன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தான் நமக்கு கொடுக்குறான். அந்த மாதிரி அல்லாஹ் தான் நமக்கு நம்மளுடைய உரிமையும் சோதிக்கவும் செய்கிறான், நம்மளுடைய பொருளையும் எடுத்துக்கிறான், அதே மாதிரி நம்ம உயிரையும் எடுத்துக்கிறான். அவன் கொடுக்குற செல்வத்தை அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஏழைன்னு யாருக்கு கண்படுதோ அந்த மாதிரி தெரியாத மக்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறத அல்லாஹ்வுடைய ஒரு நல்ல செயல் நமக்கு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் சில மனிதர்கள் இப்படி தான் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு திரியிறாங்க. இந்த மாதிரி மற்றவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க, தானே வச்சுக்கிட்டு, தானே என்ஜாய் பண்ணிக்கிட்டு, தானே யார் பிரச்சனைக்கும் நான் போகலப்பா, என் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன்னு சில பேருக்க சொல்லுவாங்கள்ல, அதுதான். யாருக்கும் கொடுக்காமலும், யாருக்கும் எந்த இதுவும் ஹெல்ப்பும் பண்ணாமலும், யார் செத்து கிடந்தாலும் எதுவும் ஒன்றும் பண்ணாமலும் அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. இதுதான் அதான் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன் என்று அத்தியாயம் 3 வசனம் 180 இறை வசனத்தை ஓதி காட்டினார்கள். இதை அறிவிப்பவர் அபு ஹுரைரா அலி அவர்கள். நூல் புகாரி 1403. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.